அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 26, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்று மக்களவை தலைவர் தேர்தல், ஓம் பிர்லா, கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சு நாளைக்கு சொல்கிறப்போ பார்த்துக்கலாம் யார் மக்களவை தலைவர்ன்ட்டு. 76,803 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். 1.5 ஆண்டுகளில் அரசு துறையில் உள்ள 76,803 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு பணி தேர்வாணையம், அதாவது டிஎன்பிசி மூலமாகவும் மற்ற இதர இது மூலமாகவும் அடுத்த 1.5 வருஷத்தில் இந்த 76,803 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கருக தூங்காது செய்யும் வினை, காலந்தாழ்த்து செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்து செய்ய வேண்டும், காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக்கூடாது அப்படின்னு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகள் பூமிக்கு கொண்டு வந்தது சீன விண்கலம். நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு சீனாவின் சாங்கோ 6 விண்கலத்தின் ரீஎன்ட்ரி கலன் பூமிக்கு செவ்வாய்க்கிழமை திரும்பி வந்தது. நிலவின் தொலைதூர பகுதியிலிருந்து பாறைகள் உள்ளிட்ட மாதிரிகள் பூமிக்கு கொண்டு வரப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, சாங்கே 6 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.